யோசிச்சு பார்த்தேன், வேலைக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுங்களா? நீங்களே வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ கழிவுகளையும் ஊற்றுறீங்க, உங்கள் மேனேஜரே உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம். அதே மாதிரி நானும் போனால் அப்படி தானே பண்ணுவேன். அதனால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும். அதனால் நான் வேலைக்கு போகலங்க. அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பாருங்க, நான் எதுவுமே செய்யலை, வீட்டிலே இருந்து உங்களையும் பார்த்துக்கிறேன், பிள்ளையும் பார்த்துக்கிறேன். இதில் நான் வேலைக்கு போகணுமான்னு வந்து கேட்பா பாருங்க. எங்க வந்துட்டீங்களா? உங்ககிட்ட நான் சொல்ல நினச்சேங்க, பிஸ்னஸ்லாம் வேணாங்க. இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் லாஸ் வருமாமே. லாஸ் வந்தால் நம்ம எப்படிங்க கடனை கட்டுறது? நம்ம எப்படிங்க வாழ முடியும்? அதனால் பிஸ்னஸ்லாம் வேணாங்க. ஏங்க யூடியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க, நல்லா சம்பாதிக்கலாம். பேசாம நான் யூடியூப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். யூடியூபா? வேணாம் வேணாம். நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுவோம், அதை கழுவி ஊற்றுவாங்க, அப்புறம் திட்டுவாங்க. எதுக்குங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலை? பேசாமல் நான் வீட்டிலே இருந்துடவா உங்களுக்கு ஹெல்ப்பாகவே? சரிம்மா. எது கேட்டாலும் சரிமா சரிமான்றீங்களே, வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா? உங்க பொண்டாட்டி உங்களை வளர்த்து விடணும் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப நான் மட்டும் என் வேலைக்கு போகணும், நான் மட்டும் ஏன் இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்க